Taste the Daily. மக்களை வஞ்சிக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை 2026 அகற்ற மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் நீங்கள் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தகுதியானவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, வாக்கு கேட்கின்ற போதே தகுதியானவர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தால் மக்கள் வாக்கு அளிக்கின்ற போது தகுதியானவருக்கு வாக்களித்திருப்பார்கள். இப்படி எப்படி கருணாநிதி பொய்யை சொன்னாரோ அதை போல ஸ்டாலினும் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு 27 மாதங்கள் கழித்து இப்பொழுது பாதி பேர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். 10 ஆண்டு காலம் அம்மாவுகளும் அண்ணன் எடப்பாடியாரும் இருந்தார்கள். எங்காவது மின் கட்டணம் உயர்ந்ததா, வீட்டு வரி உயர்ந்ததா, சொத்து வரி உயர்ந்ததா? நினைத்து பாருங்கள். இன்றைய தினம் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு 1000 ரூபாய் செலவாகின்ற வகையிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நம்மை போன்று சாதாரண தொழிலாளியாக இருப்பவர்கள், ஒரு விசைத்தறி ஓட்டுகின்றவர்கள், ஒரு விவசாய வேலைக்கு செல்கின்றார்கள். செல்கின்ற பகுதியிலே ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, அதில் அகால மரணம் அடைந்து விட்டார்கள், இல்லை ஒரு பாம்பு கடித்து இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார். கள்ளசாராயம் கொடுத்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு வேலைக்கு சென்று அவர்கள் உழைத்து சாப்பிடுகின்றவர்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையே சரியில்லாமல் போகின்ற நிலைமையில வெறும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் பல முறை நானும் கேட்டேன். நான் கேட்டதுக்கு பின்னால் மின்சார வாரியத்தில் இறப்பவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் என்று அறிவித்தார்கள். அருகாமையில் இருக்கின்ற விருதுநகர் மாவட்டம் நாம் தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். அந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு செல்கின்ற தொழிலாளிகள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலை உயிரோடு வருவான் என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் அது ஆபத்தான தொழிற்சாலை, ஆபத்தான தொழில். ஆனால் வருடத்திற்கு 10 முறை 20 முறை அங்கே விபத்து ஏற்பட்டு கொத்து கொத்தாக சாகிறார்கள். 10 பேர், 5 பேர், 8 பேர் என்று பீஸாக யார் என்று கூட அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கின்றவர்கள் விபத்தில் இறந்து விட்டால் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். இது நியாயமா? கள்ளசாராயம் கொடுத்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற அரசு விபத்திலே இருந்தால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். பட்டாசு விபத்து ஏற்பட்டால் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் இது யாருக்கான அரசு? சாராயம் குடிச்சு காப்பாற்றுகின்ற அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் மக்களுக்கான ஆட்சி இல்லை, மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசுக்கு நாம் மீண்டும் ஆதரவு அளித்தோம் என்று சொன்னால் இனிமேல் இருக்கின்ற இளைஞருடைய எதிர்காலமே தமிழகத்திலே சூனியமாகிவிடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்று நாட்டிலே சட்ட ஒழுங்கு கெட்டுக் கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது புதுக்கோட்டையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட கிராமத்திலே குடிநீர் தொட்டியிலே ஒரு மலத்தை கலந்து விட்டார்கள். 2022 ஆண்டு 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவருடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது அவசரமாக 2 தினங்களுக்கு முன்பால் 2-3 குற்றவாளிகளை அவர்களே குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்ட சொல்லி இன்று சார்ஜ் ஷீட் போட்டிருக்கின்றார்கள். அதற்கு அவருடைய தோழமை கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அரசுக்கு முட்டு கொடுத்து இருக்கின்றவர்களே இன்றைய தினம் இந்த அரசினுடைய உண்மை நிலைமை என்ன என்று தெரிந்து மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.